வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழகம் வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த், காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றார். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலே போகும்போது பெரும்பாலும் நமக்கு வறண்ட வானிலை தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது கரைக்கு அருகே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மத்திய வங்கக்கடல் பகுதியிலேருந்து அங்கிருந்து நேரம் மேலே போகிறதுனால பெரும்பாலும் வறண்ட வானிலைக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சென்னையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். பிரதமரின் இலங்கை பயணம் ஏமாற்றம் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் மீனவர்கள் நலன் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரின் இலங்கை பயணம் குறித்தும் விமர்சித்தார். இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், விற்பனை போன்றவற்றுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளுக்கு ஏதுவாக 52 கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும், தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட 576 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு 7:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து நயினார் நாகேந்திரன் டெல்லி புறப்பட்டு சென்றார். பாஜக மாநில தலைவர் போட்டியில் நயினார் நாகேந்திரன் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரது டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. டெல்லி சென்றுள்ள நயினார் நாகேந்திரன் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை சந்திப்பார் என தெரிகிறது. தேமுதிகவின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய 30ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. பொதுவாக தேமுதிகவின் முக்கிய கூட்டங்கள் சென்னையில் நடைபெறுவது வழக்கம். முதல் முறையாக கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தருமபுரியில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக தலைமையகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வெள்ளிச்சந்தை KV மஹாலில் வரக்கூடிய 30ஆம் தேதி கட்சியின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்தும், கட்சி வளர்ச்சி மற்றும் எதிர்கால அரசியலில் முக்கிய முடிவுகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் கலந்து ஆலோசித்து சிறப்புரை ஆற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இதர மாநில நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று தேமுதிக தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரும் சீமானும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பரஸ்பரம் பாராட்டு தெரிவித்துக் கொண்டனர். காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் சீமான், அண்ணாமலை மற்றும் IJK நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய அண்ணாமலை தானும் சீமானும் வேறு வேறு இல்லை என்றார். அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறேன், அவ்வளவுதாங்க வித்தியாசம். தொடர்ந்து பேசிய சீமான், தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது என காட்டியவர் அண்ணாமலை என்றார். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே. தொடர்ந்து தமிழின் பெருமைகளை அடுக்கிய சீமான், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் தமிழை வைத்து சாதி வளர்ப்பதாக வேதனை தெரிவித்தார்.
உலகின் முதல் மொழியான தமிழ் இந்தியாவில் இருப்பது பெருமை என்று பிரதமர் நரேந்திர மோடியை பேசி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சீமான் தமிழ் மொழியின் பெருமைகளை எடுத்துரைத்தார். அப்போது பிரதமர் பற்றியும் குறிப்பிட்டு பேசினார். ஐயா, பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகின் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். தாய்மொழியை கற்க வேண்டியதன் அவசியத்தையும் சீமான் எடுத்துரைத்தார். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார், அவரது மனைவியும் ஐபிஎஸ் அதிகாரியுமான வந்திதா பாண்டே ஆகியோரை நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று ஆஜராக நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் சீமான் நேரில் ஆஜராகவில்லை. அதனால் மாலை 5 மணிக்குள் ஆஜராகாவிட்டால் சீமானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி பாலாஜி கடுமையாக எச்சரித்தார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றதால் சீமானால் ஆஜராக முடியவில்லை என நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று நேரில் ஆஜராக சீமானுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. இதனிடையே சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த சீமான் அண்ணாமலையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து விளக்கம் அளித்தார். நீங்க சந்திச்சாலும் பி டீம் தான், சந்திக்கலைனாலும் பி டீம் தான் உங்களுக்கு. நான் ஏன் பி டீமு? ஏன்னா ஏ டீம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீமா இருக்கேன். கோட்பாட்டு அளவில் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இவங்களோட. சும்மா போட்டு குழப்பிக்க கூடாது. இந்த 4 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும்ல எல்லாருக்கும். நான் தனித்து நிற்பேன், தனித்துவத்தோடு நிற்பேன். இது எத்தனை தடவைக்கு சொல்றது? வருண்குமார் கேஸ் நாளைக்கு அங்கே தானே போறேன் நீதிமன்றத்தில். அங்கே வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதாகவும் சீமான் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெருஞ்சேரியில் வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். தொடர்பாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை மேற்கொண்டு திரும்பிய போது செம்புலிவரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆணையரின் வாகனம் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி ஒன்று டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து சரக்கு வாகனம் மீது மோதி சரக்கு வாகனம் காவல் ஆணையரின் வாகனம் மீது மோதியது. இதில் காவல் ஆணையரின் வாகனம் பலமாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் காவல் ஆணையர் சங்கர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் காவல் ஆணையரின் பாதுகாவலர் மாரி செல்வம் காயமடைந்தார். காயமடைந்த காவலர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்தில் உயிர் தப்பிய காவல் ஆணையர் மாற்று வாகனம் மூலமாக புறப்பட்டு சென்றார். காவல் ஆணையரின் வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. திருவாரூர் ஆழித்தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் 10 மணி நேரத்திற்கு பின் தேர் நிலையை வந்தடைந்தது. திருவாரூரில் பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோவில் தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமை மிக்கது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி புகழ்பெற்ற திருவாரூர் தேரோட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். 350 டன் எடை கொண்ட இந்த தேரின் 4 வடங்கள் மட்டும் 4 டன் எடை கொண்டவை. 425 அடி நீளம் கொண்ட 4 வடங்களை ஒரே நேரத்தில் 14,000 பக்தர்கள் இழுத்தனர். நான்கிரத வீதிகளிலும் வலம் வந்த தேர் இரவு 7 மணி அளவில் நிலையை அடைந்தது. முன்னதாக காலை 5:30 மணி அளவில் விநாயகர் தேரும் அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய தேரும் 4 வீதிகளிலும் வலம் வந்தன.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர கடைகளில் புகுந்து விபத்தை ஏற்படுத்திய காட்சிகள் தான் இது. தம்மம்பட்டியில் இருந்து ஜவ்வரிசி மாவை ஏற்றிக்கொண்டு ஈரோடு நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. ராசிபுரத்தை அடுத்த மெட்டாலா என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையை விட்டு விலகி சென்றது. அப்போது பிரேக் பிடிக்காததால் வேகமாக சென்ற லாரி சாலையோர பொம்மை கடைக்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியது. அப்போது கடைகளில் இருந்த 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் அஜித்தை கைது செய்தனர். தர்பூசணியின் பழத்தில் ரசாயனம் கலக்கப்படுவது குறித்த வீண் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரியலூர் அருகே அரசு மருத்துவமனையில் வளைகாப்பு விழாவில் விருந்தினர்களுக்கு முழு தர்பூசணி பழம் பரிசாக வழங்கப்பட்டது. ஆண்டிமடத்தை அடுத்த மருதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர் தம்பதி கிருபாகரன், அபிநயா. இதில் கர்ப்பமாக உள்ள அபிநயாவுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக தர்பூசணி பழம் பரிசாக வழங்கப்பட்டது. விவசாயிகளை ஊக்குவிக்கவும் வீண் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தர்பூசணி வழங்கியதாக தம்பதியினர் தெரிவித்தனர். இப்போ இந்த ரீசன்ட் நியூஸ்ல கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க, ரசாயன ஊசி போடுறாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் விவசாயிகள் நிறைய நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. அது இல்ல அப்படின்னு அந்த விவசாயத்தை என்கரேஜ் பண்ற வகையில நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கோம். கோடை வெயிலுக்கு வளைகாப்பு வீட்டில் தர்பூசணி வழங்கப்பட்டதால் விருந்தினர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர். பண்ணாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்திய காட்சிகள் தான் இவை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள பண்ணாரியம்மன் கோயில் குண்டம் விழா கடந்த மார்ச் 24ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவின் சிகரமான குண்டம் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக அளித்த வேம்பு மஞ்சள் மரத்துண்டுகளை கொண்டு குண்டம் வளர்க்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி அம்மனை தரிசித்து சென்றனர். சீனாவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரி உயர்வை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு வெள்ளை மாளிகை மறுப்பு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பை உயர்த்தினார். ட்ரம்பின் திடீர் வரி உயர்வால் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளின் பங்கு சந்தைகள் ஆட்டம் கண்டன. இந்நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு 34% வரியை உயர்த்தி சீனா பதிலடி கொடுத்தது. இந்நிலையில் சீனாவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு விதித்த வரியை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் வரி உயர்வை நிறுத்தி வைக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதே நேரம் சீனா தனது 34% வரி உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் அந்நாட்டிற்கு 50% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற 20வது லீக் ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன்கள் குவித்தது. விராட் கோலி மற்றும் ரஜத் படிதார் அதிரடியாக விளையாடி அணி 200 ரன்களுக்கு மேல் குவிக்க உதவினர். மும்பை அணியில் ட்ரெண்ட் பவுல்ட் மட்டும் 57 ரன்கள் தாரை வார்த்தார். தொடர்ந்து இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியில் பெரிய அளவில் யாரும் சோபிக்கவில்லை. ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ் என அனைவரும் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து விக்கெட் அணிவகுப்பு நடத்தினர். கேப்டன் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா ஆகியோர் மட்டும் சிறிது நேரம் போராடிய நிலையில் இறுதியில் அதுவும் பலனளிக்கவில்லை. 20 ஓவர்கள் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 12 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சண்டிகரில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறும் 22வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. இதுவரை விளையாடிய 4 ஆட்டங்களில் 3இல் தோல்வி கண்டுள்ள சென்னை அணி வரும் ஆட்டங்களிலாவது பழைய ஃபார்முக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.
தொடர்ச்சியாக ஹாட்ரிக் தோல்வி கண்டுள்ளதால் சென்னை அணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்பாக்ட் பிளேயராக இருக்கும் சிவம் துபே உள்ளிட்டோருக்கு அணியில் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என நம்பப்படுகிறது. அதேபோல தோனி பழைய ஃபார்முக்கு திரும்ப வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். முன்னதாக மாலை 3:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் 21வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா லக்னோவை எதிர்கொள்கிறது. உள்ளூரில் விளையாடுவதால் கொல்கத்தா அணிக்கு கூடுதல் பலம். அதே நேரம் தொடர்ச்சியாக 3 ஆட்டங்களில் வெற்றி கண்டுள்ள லக்னோ அணி கடும் சவால் அளிக்கும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது.